வெல்கம் டு மீ கிச்சன். இன்னைக்கு நாம பலாப்பழ சிப்ஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: பலாப்பழம் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 சிட்டிகை. பலாப்பழம் கழுவி வச்சுருக்கேங்க. பலாப்பழத்தை மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பலாப்பழ சிப்ஸ் செய்யலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லைட்டாக கலரி விட்டுடலாம். சிப்ஸு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நெருப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. சிப்ஸு தீயாமல் பார்த்துங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். சிப்ஸ் பழத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம். எண்ணெய் வடிஞ்சதும் தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் வற்றுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி மீதி இருக்க சிப்ஸை வறுத்து எடுத்துக்கலாங்க. பலாப்பழ சிப்ஸு வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா குளிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது. பலாப்பழ சிப்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் காய் பதத்தில் வாங்கிக்கோங்க. பழமாக இருந்தால் சிப்ஸு நல்லா வராதுங்க, மொறுன்னு வராது. அதனால் இதை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். பலாப்பழ சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.